إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய முதல் பாடமாக, அதாவது உசூலு தஃப்சீரின் அடிப்படைகள், அஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குரிய நூல். அதனுடைய தமிழாக்கத்தை பொறுத்தவரையில் தாருல் ஹுதா உடைய தமிழாக்கம் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் ஹஃபீதஹுல்லா அவர்களுடைய தமிழாக்கத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தது அந்த லமீர், அதாவது மீளுதல்கள், அது தொடர்பான லமீர் தொடர்பான அந்த பகுதி, அந்த தலைப்பை தான் பார்த்தோம். அதனுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க போவது லமீருல் ஃபஸ்ல். லமீருல் ஃபஸ்ல் என்று சொன்னால், அதாவது பிரிந்து வரக்கூடிய லமீர். அந்த லமீர் என்ன செய்யும், அதாவது சேர்ந்து இல்லாமல் பிரிந்து வரக்கூடியது. லமீருல் ஃபஸ்ல், தனித்து வரக்கூடியது. அந்த லமீரை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த அரபு இலக்கணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, முபுத்ததா மற்றும் ஹபர், அந்த எழுவாய் பயனிலை என்று சொல்றோமா இல்லையா? முபுத்ததா மற்றும் ஹபர், இந்த ரெண்டும் மாரிஃபாவாக இருக்கும்போது, மாரிஃபான்னு சொன்னா ஒரு அறியப்பட்ட ஒன்றாக, குறித்து வரக்கூடிய ஒன்றாக அது இருக்கும்போது, அவை இரண்டுக்கும் நடுவில் இந்த லமீரு ரஃப உடைய அமைப்பில், அதாவது ரஃபன்னு சொன்னா லம்மு செய்யப்பட்டு லமீர் ரஃபுடைய அமைப்பில் உள்ள ஒரு வார்த்தை கொண்டு வரப்படும். அல்லது இன்ன மற்றும் அதன் சகோதரி எழுத்துக்கள், இப்ப இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத, வல, அல்லன்னு வரும். அப்ப இன்ன அதன் சகோதரி எழுத்துக்களில் இஸ்ம் மற்றும் ஹபருக்கு நடுவில் இந்த வகை லமீர் வரும். அல்லது கான மற்றும் அதன் சகோதரி ஃபியல்களுடைய இஸ்ம் மற்றும் ஹபருக்கு நடுவில் இந்த வகை லமீர் வரும். இப்ப கான் என்றால் கான, சாரா, அஸ்பஹ் எல்லாம் அப்படி வரும். அப்ப கான அதன் சகோதரி ஃபியல்களுடைய அந்த வினை சொல்களுடைய இஸ்ம் என்றால் பெயர் மற்றும் ஹபருக்கு நடுவில் இந்த வகை லமீர் வரும். அந்த லமீர் இடத்துக்கு ஏற்ப அமைந்திருக்கும். அதுல முத்தகல்லிம், தன்னிலையுடைய ஒருமை லமீராக இருப்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். இது தன்னிலை, என்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் அறவே இல்லை. இப்ப இதுல பாருங்க, இன்னனில்லா, இந்த வசனத்துல இன்னனி அல்லாஹ் என்று இருக்கக்கூடிய இடத்தில் அந்த இன்னவுடைய இஸ்மாகிய அந்த யாவிற்கும், அதே மாதிரி அதனுடைய ஹபராகிய பயனிலை ஆகிய அல்லாவுக்கும் நடுவில் அன என்ற லமீர் ரஃப கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னனி அனல்லா, இன்னனி அனல்லா, நிச்சயமாக நான் தான் என்ன, அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். இங்க அழுத்தி சொல்லப்படுது. இப்ப இங்க அன என்று சொல்லக்கூடிய லமீர் ஃபஸ்லி தனியாக இங்க வரக்கூடியது. அதே போன்று முத்தகல்லிம் தன்னிலையுடைய அந்த முத்தகல்லிம் தன்னிலையுடைய அந்த பன்மை லமீராக இருப்பதற்கு உதாரணம்.
பன்மை. உதாரணம் பாருங்க, வ இன்னா லனஹ்னு ஸாஃபூன், நிச்சயமாக நாங்கள் கட்டளையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து அணிவகுத்து நின்ற வண்ணமாகவே இருக்கின்றோம். அந்த மலக்குகள் வந்து என்ன செய்வாங்க, இவ்வாறு கூறுகிறார்கள், வ இன்னா லனஹ்னு ஸாஃபூன், நிச்சயமாக நாங்கள். இதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இங்கு நஹனு என்பது லமீருல் ஃபஸ்ல் ஆகும். இப்போ வ இன்னா லனஹ்னு, இன்னானால் நிச்சயமாக நாங்கள் தான். ஆனா இங்க அதே மாதிரி லனஹ்னுன்றது என்ன செய்யுது, தனித்து இங்க வருவதை பார்க்கிறோம். லனஹ்னு, இப்ப நிச்சயமாக நாங்கள் கட்டளை நிறைவேற்ற அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து அணிவகுத்து நின்ற வண்ணம் இருக்கிறோம். நஹ்னு. அதே போன்று முகாத்தப்னா முன்னிலையுடைய லமீராக இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் கூறுகிறான், ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்தர் ரகீப அலைஹி, நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவர்களோடு இருந்தவரை அவர்களின் செயலை பார்த்து கொண்டிருந்தேன் என்றது. ஃபலம்மா தவஃபைத, ஃபலம்மா தவஃபைதன, நீ என்னை கைப்பற்றிய போது, என்னை உயர்த்தி விட்ட போது, குன்த அன்தர் ரகீப அலைஹி, நீதான் அவர்களுக்குரிய கண்காணிப்பாளனாக இருந்தாய். குன்த அன்தர் ரகீப அலைஹி. அப்ப இதுல கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த அந்தன்றது பிரிந்து வரக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. அதே மாதிரி இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன், ஞானமுடையவன். இங்க அந்த இன்னக அந்த என்று வருது, இதுதான் முன்னிலை முகாத்தப். அது இன்னக அந்த ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவி உறுபவன், நன்கு அறிந்தவன். 227. இந்த 3 வசனங்களிலும் அந்த என்பது லமீருல் ஃபஸ்ல், தனித்து அந்த லமீர் வருது. அந்த நீ, அந்த வருது. அப்ப இதெல்லாம் அழுத்தி சொல்வதையும் இதுல நாங்க புரிஞ்சோம். இது அழுத்தி சொல்வதையும் குறிக்கும் இது. அப்ப நிச்சயமாக நீதான், இன்னக அந்த, நிச்சயமாக நீதான் என்று வருது. அதே மாதிரி காயிப், படர்க்கையுடைய லமீராக இருப்பதற்கு உதாரணம் பாருங்க. அல்லாஹ் கூறான், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். இங்க ஹும் என்றது இவர்கள் தான் என்று அழுத்தி சொல்றது. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், குர்ஆன்ல 2:5. அதே மாதிரி அலா இன்ன ஹுமுல் முஃப்ஸிதூன், நிச்சயமாக அவர்களே என்ன, அவர்கள் விஷமிகளே என்று அல்லாஹ் சொல்ல. நிச்சயமாக அவர்கள் விஷமிகளே, குர்ஆன்ல இது 2:12. அப்ப அவர் நிச்சயமாக அவர்கள் இங்க அழுத்தி சொல்றது. அலா இன்ன ஹுமுல் முஃப்ஸிதூன். அதே மாதிரி அலா இன்ன ஹுமுஸ் சுஃபஹா, நிச்சயமா அவர்கள் தான் முற்றிலும் அறிவியினர்கள். இங்க பிரிந்து வரும் ஹுமுஸ் சுஃபஹா, இங்க ஹுமுன்றதெல்லாம் ஹுமுன்றது தனித்து வரக்கூடிய லமீராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். லமீருல் ஃபஸ்ல். இவ்வாறு லமீருல் ஃபஸ்லை கொண்டு வருவதில் பல பிரயோசனங்கள் உள்ளன. இவ்வாறு தனித்து இந்த லமீர் வாரத்துல பல பிரயோசனங்கள். அதுல அந்த காரணம் வாசகத்தின் கருத்தை நன்கு உறுதிப்பட சொல்வது, அதுதான் அழுத்தி சொல்றது. இப்ப ஜெய்துன் ஹுவ அஹூக், உதாரணம் பாருங்க, ஜெய்துன் ஹுவ அஹூக், ஜெய்து தான் உனது சகோதரன். இப்ப ஜெய்துன் அஹூக்கண்டா ஜெய்த் உனது சகோதரன். ஆனா இங்க ஹுவ வரும்போது ஜெய்து தான் என்று அழுத்தி சொல்றது, சந்தேகமுறை சொல்றது. ஜெய்துன் ஹுவ அஹூக், ஜெய்து தான் உனது சகோதரன். இந்த வாக்கியம் ஜெய்துன் அஹூக், ஜெய்து உனது சகோதரன் என்று கூறுவதை விட உறுதியானது. எது? ஜெய்துன் ஹுவ அஹூக் என்று சொல்றது. அப்ப இது வந்து இதில் உள்ள நன்மை. இவ்வாறு இந்த லமீருல் ஃபஸ்ல் வாரத்தில் உள்ள அழுத்தி சொல்றது அதுல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வாசகத்தின் கருத்தை ஹசர் செய்து, அதாவது ஹபரில் சொல்லப்பட்டுள்ள அந்த பயனிலையில் சொல்லப்பட்டுள்ள பொருள் முபுத்ததா, அந்த எழுவாய் அல்லது இஸ்முக்கு, அந்த பெயருக்கு மட்டும் சொந்தமானது என்று வரையறுத்து சொல்வது, அழுத்தி சொல்றது. உதாரணமாக அல் முஜ்தஹிது ஹுவன் நாஜி, முயற்சி செய்பவர் தான் வெற்றியாளர். அல் முஜ்தஹித், முயற்சி செய்பவர் தான். ஹுவ முயற்சி செய்பவர் தான், அந்நாஜி வெற்றியாளர். இங்க பாருங்க, முபுத்ததாவும் ஹபரும். இந்த முபுத்ததா இது ஹபர், அந்த எழுவாய் பயனல் ரெண்டும் மாரிஃபானா அந்த அலிஃப்லாம் இங்க வருது பாருங்க. அலிஃப்லாம் வந்தா குறித்து வரும், ஒரு குறித்து ஒருத்தர சொல்றது. மாரிஃபாவாக இருக்கும் போது இந்த முபுத்ததாவும் எழுவாய் பயனல் மாரிஃபாவாக இருக்கும் போது ஹபரை, அந்த பயனிலை முபுத்ததாவுடைய சிஃபத் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த லமீருல் ஃபஸ்லை கொண்டு வரும் போது அது சிஃபத் அல்ல, ஹபர் தான், அது பயனிலை தான் என்று குழப்பம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும். உதாரணம் பாருங்க, ஜெய்துன் அல் ஃபாதில் என்று கூறும்போது
ஜெயித் ஆகிறவன் சிறப்பானவன் ஆவான், ஜெயித் சிறப்பானவன் ஆவான் என்று புரிவதற்கு பதிலாக சிறப்பான ஜெயித் என்று புரிவதற்கும் சாத்தியம் உண்டு. இப்ப ஜெயிதுன் ஃபாபில் என்று வரும்போது எப்படி சிறப்பான ஜெயித் என்று புரிவதற்கு இதுல சாத்தியம் இருக்குது. ஆனா இரண்டாவது கூறப்பட்டதை போன்று புரிந்தால் வாசகம் பூரணமாகாமல் இருக்கும், அப்படித்தானே? ஆகவே ஜெயிதுன் ஹுவல் ஃபாபில் என்று கூறிவிட்டால் அல் ஃபாபில் என்பது ஹபர் தான் என்று உறுதியாகும், பயனில்லை என்பது. அப்ப ஜெயிது தான் சிறந்தவர், ஜெயிதுதான் சிறந்தவர் என்று அழுத்தி சொல்றது. ஜெயிதுன் ஹுவல் ஃபாபில் என்றது இதுல உள்ள நன்மைகள். இந்த ஹபர் எல்லாம் தெளிவாக எழுவாய் பாணியில தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்றதை நாங்கள் இதுல பார்க்கலாம். அடுத்து நாங்கள் வருவோம் அல் இல்திஃபாத். அல் இல்திஃபாத் என்றால் அரபுல எடுத்தீங்கன்னா திரும்புதல், அப்படித்தானே? லுஃப் பண்ணுவாங்க, திரும்புதல், லுஃப் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அல் இல்திஃபாத் என்றால் திரும்புதல், அரபு மொழியில் திரும்புதல் என்ற பொருள். ஆனா இலக்கியத்தில் இல்திஃபாத் என்றால் பேச்சின் அமைப்பை ஒரு முறையிலிருந்து வேறொரு முறைக்கு திருப்புவதற்கு கூறப்படும். ஒரு முறையிலிருந்து வேறொரு முறைக்கு திருப்புவதற்கு, அந்த பேச்சின் அமைப்பை திருப்புவதற்கு கூறப்படும். உதாரணமா படற்கையிலிருந்து முன்னிலைக்கு திரும்புதல். இப்ப அவர் என்று சொல்லி நீ என்று சொல்றது, படற்கையிலிருந்து முன்னிலைக்கு திரும்புதல். இப்படி உதாரணமா பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதெல்லாம் படற்கை, அப்படித்தானே? எப்படி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் தான் அகிலத்தின் அனைவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துபவன், அவன் தான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவன். இதெல்லாம் படற்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈய்யாக நஅபுது வ ஈய்யாக நஸ்தஈன், நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், நீ எம்மை நேரான வழியில் நடத்துவாய். அப்ப படற்கையிலிருந்து முன்னிலைக்கு வாருது, அவன் என்று அதுக்கப்புறம் நீதான் என்று முன்னிலைக்கு வரக்கூடிய முறை. இதை இல்திஃபாத் என்று சொல்வது. அப்ப இங்கு முதலாவதாக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று படற்கையாக அல்லாஹ்வை கூறணும், பிறகு உன்னையே வணங்குகிறோம் என்று முன்னிலையாக்கி பேசுவது. அப்ப இது ஒரு முறை. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா முன்னிலையிலிருந்து படற்கைக்கு திரும்புதல். இப்ப என்ன செய்யறது? நீ என்று சொல்லிட்டு அவன் என்று மாறுறது. உதாரணமா அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர் ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹிம் பிரீஹின் தையிபத்தின் வஃபரிஹு பிஹா ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிப். இப்ப நீரிலும் நிலத்திலும் அவனே உங்களை அழைத்து செல்கிறான். இப்ப இதுல உங்களை, நீரிலும் நிலத்திலும் அவனை உங்களை அழைத்து செல்கிறான். நீங்கள் கப்பலில் ஏறிய பின்னர் கப்பலில் உள்ள அவர்களை, அப்ப அத என்னது இங்க, இப்ப நீங்கள் கப்பலில் ஏறிய பின்னர் கப்பலில் உள்ள அவர்களை என்று அல்லாஹ் படற்கையாக பேசுகிறான். அவர்களை நல்ல காற்று நடத்தி செல்வதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் சமயத்தில் அந்த கப்பலை நோக்கி புயல் காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா முன்னிலையிலிருந்து படற்கைக்கு மாறுகிறது சொல்றது. அப்ப இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் என்று அல்லாஹ் முன்னிலையாக்கி பேசினான், வசனத்துடைய பிற்பகுதியில் அவர்கள் என்று படற்கையாக பேசினான் அவன் சொல்றது. அப்ப இந்த முறையும் இருக்கிறது. அடுத்து படற்கையிலிருந்து தன்னிலைக்கு திரும்புதல், படற்கையிலிருந்து அவர் என்பதிலிருந்து நான் என்பதற்கு திரும்புதல். உதாரணம் அல்லாஹ் கூறுகிறான், வலகத் அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயீல் வபஅஸ்னா மின்ஹும் 12 நகீபா. நிச்சயமாக இஸ்ராயலின் சந்ததிகளிடம் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கி இருக்கிறான். இன்னும் அவர்களிலிருந்தே மின்ஹும் அவர்களிலிருந்தே 12 தலைவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்ப நாம் அவர்களிலிருந்து அதுக்கு பிறகு தலைவர் நாம் என்ன செய்யறோம், நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று இங்க வருவதை பார்க்கிறோம். அப்ப என்ன, படற்கையிலிருந்து தன்னிலைக்கு திரும்புதல். அதே மாதிரி தண்ணீரிலிருந்து படற்கைக்கு திரும்புதல். உதாரணமா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசர் என்னும் சொர்க்கத்தின் தடாகத்தை கொடுத்திருக்கிறோம், அவற்றுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் உங்களது இறைவனை தொழுது குர்பான் கொடுத்து வாருங்கள். தண்ணீரிலிருந்து படற்கைக்கு திரும்புதல். அப்ப நிச்சயமாக நாம் உங்களுக்கு என்ன செய்தோம், வழங்கினோம், நிச்சயமாக நாம் உங்களுக்கு வழங்கினோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இறைவனை நீங்கள் தொழுது குர்பானை என்ன செய்ய கொடுத்து வாருங்கள். அப்ப எனவே இவ்வாறாக நீங்க பார்க்கலாம். இப்ப இவ்வாறு பேச்சில் இந்த இல்திஃபாத் என்ற இலக்கிய அந்த சட்டத்தால் பல பலன்கள் இருக்கின்றன.
என்ன பலன்கள்? பேச்சின் முறை மாறுகின்ற காரணத்தால், பேச்சுடைய முறை மாறுகின்ற காரணத்தால் முன்னிலையில் இருப்பவர் பேச்சை கவனமாக செவியுற்று அதை புரிவதற்கு அவரை தூண்டுவது இதன் நோக்கங்களில் ஒன்றாகும். அப்படித்தானே பேச்சுடைய முறை இவ்வாறு மாற்றுவது, படற்கையிலிருந்து முன்னிலை, முன்னிலையிலிருந்து படற்கை, படற்கையிலிருந்து தன்னிலை, இவ்வாறு மாறுகின்ற காரணத்தால் அதை குரானை படிக்கக்கூடியவங்க, குரானை வாசிக்கக்கூடியவங்க, அதை செவியேற்கக்கூடியவர்கள் அதை கவனமாக செவியுற்று அதை புரிவதற்கு அவரை அதை என்ன செய்யும்? தூண்டும். அடுத்து பேச்சை செவியேற்பதில் சடைவு, அலுப்பு ஏற்படாமல் இருப்பதும் இதன் நோக்கங்களில் ஒன்றாகும். ஒரே பாணியில் நான் நான் என்று அப்படி சொல்லிட்டு போறதை விட, அவன் அவன் என்று பேசிக்கொண்டே செல்வதை விட, அது அப்படி பேசும்போது ஒரு அலுப்பு ஏற்படும். அதை என்ன செய்யும்? அதை மாற்றுவதற்காக இவ்வாறு நான், அவன், அதுக்கு பிறகு முன்னிலை, இவ்வாறு வருவது இதனுடைய பயன்கள்ல உள்ளது. மேற்கூறப்பட்ட இந்த பலன்கள் இல்திஃபாத்துடைய எல்லா இடங்களிலும் பொதுவாக இருக்கும். மேற்கூறப்பட்ட இந்த பலன்கள் இல்திஃபாத்னா அந்த வார்த்தை மாறுறது, தன்னிலையிலிருந்து படற்கைக்கு, முன்னிலைக்கு இவ்வாறு மாறுவது. அடுத்து இவை தவிர ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப தனிப்பட்ட விசேஷமான வேறு பலன்களும் இருக்கும். அதை நாங்கள் நன்றாக ஆய்வு செய்தால் அதுல வேறு பலன்களும் இருக்கும். எனவே இத்தோடு நாங்கள் இந்த தொகுப்பு ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய இந்த தொகுப்பு உசூல் தஃப்சீர், தஃப்சீருடைய அடிப்படைகள் என்ற தொகுப்பு இத்தோடு என்ன செய்கிறது? நிறைவடைகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ஒரு அருளால் நாம் என்ன செய்து விட்டோம்? இந்த பகுதியை முடித்திடும். அடுத்ததாக நாங்கள் உசூலுல் ஹதீஸ், ஹதீஸுடைய அடிப்படைகள் என்ற ஒரு பாடம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடமாக நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அப்போ உசூலு தஃப்சீர், தஃப்சீருடைய அடிப்படைகள் என்று நாங்கள் ஒரு 8 வகுப்புகள்ல நாம் அதை என்ன செய்தோம்? இந்த நூலை பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உசூலுல் ஹதீஸ், ஹதீஸின் அடிப்படைகள் என்ற ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்ய இருக்கிறோம். இன்றைய பாடத்தை நாங்கள் இந்த தலைப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நாம் என்ன செய்வோம்? துவாக்களுடைய பகுதி, துவாக்களுடைய பகுதி நாங்கள் மிச்ச நாள் நடத்தலை. நாங்கள் அதில் தொடர்ந்து துவாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வந்திருக்கிறோம். அந்த பகுதிக்கு நாம் செல்வோம். துவாக்களுடைய பகுதிக்கு நாம் இப்போது நாம் செல்வோம். அதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது 66வது துவா. நாங்கள் இது வரைக்கும் எத்தனை? 65 துவாக்கள் இதில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இதில் எத்தனாவது துவாண்டா? 66வது துவா. 66வது துவா. 65வது துவாவும் நாங்கள் இதே தலைப்பை தான் பார்த்தோம். ஆனால் இதில் சில கூடுதலான வார்த்தைகளோடு வருது இந்த துவா. இது மிகச்சிறந்த ஒரு துவா. அதாவது ஒரு ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு செல்லும் போது ஓதக்கூடிய துவாவாக வருது. இப்போ சில பொழுதுகளில் பெண்கள் கூட என்ன செய்யலாம்? அவங்க ஃபஜ்ர் தொழுகை குழு செஞ்சு கொண்டு அவங்களோட தொழக்கூடிய இடத்துக்கு வரும்போது இந்த துவாவை ஓதலாம். இல்லைங்கச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இதை ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு செல்லும் போது இந்த துவாவை ஓதுவார்கள். இப்ப சிலவங்க இந்த துவாவை பொதுவாக மஸ்ஜிதுக்கு செல்லும் போது இந்த துவாவை ஓதலாம் என்று குறிப்பிடுவாங்க அறிஞர்கள். மஸ்ஜிதுக்கு ஒரு செல்லும் போது இந்த துவாவை ஓதலாம். ஆனா ஹதீஸ்ல நேரடியா வாசகத்தை நாங்க பார்க்கும்போது அது ஃபஜ்ருக்கு செல்லும் போது என்ற தான் இந்த வாசகம் வருகிறது. இந்த துவா ஒரு அழகிய துவா, மிக அழகான ஒரு துவா. இந்த துவாவை பாருங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ சம்இ நூரா وأن يميني نورا وأن يساري نورا وفوقي نورا وتحتي نورا وأمامي نورا وخلفي نورا واجعل لي نورا وفي عصبي نورا وفي لحمي نورا وفي دمي نورا وفي شعري نورا وفي بشري نورا وفي نفسي نورا وفي لساني نورا. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த துவாவுடைய வாசனைகள் எளிதாக இந்த துவா பாடமாய்க்கொள்ளலாம். ஏன்னா கடைசியில 100 ஆண்டு தான் முடியுது, 100 ஆண்டு முடியுது. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, சரி. அதே மாதிரி வஃபி பஸரி நூரா வஃபி சம்இ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் யசாரி நூரா வஃபௌகி நூரா வதஹ்தி நூரா வஅமாமி நூரா வகல்ஃபி நூரா வஜஅல் லி நூரா வஃபி அஸபி நூரா வஃபி லஹ்மி நூரா. இப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில வஃபி தமி நூரா வஃபி ஷஅரி நூரா வஃபி பஷரி நூரா வஃபி நஃப்ஸி நூரா வஃபி லிசானி நூரா. சில வார்த்தைகள் மாற்றங்களோடும் சில ரிவாயத்துக்கு இதுல வரும். இப்ப இந்த ரிவாயத்து புகாரியுடைய ரிவாயத்.
6316வது ரிவாயத். இதுல கவனிச்சீங்கடா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் நாயனே இஜ்அல் அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா, என் இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயா. பாருங்க, முதல்ல இதயம் கல்ப், முதல்ல ரசூலுல்லாஹ் எதுல ஒளியை கேட்கிறாங்க? பிரகாசத்தில், உள்ளத்தில் தான் கேட்கிறார். உள்ளத்தில் பிரகாசம், அப்படிதானே? ஏன்னா உள்ளத்தில் பிரகாசம் என்பது அவருடைய அந்த முழு உடலும் சீராகுவதற்கு, முழு உடலிலும் அந்த பிரகாசம் கிடைப்பதற்கு அது என்ன செய்யுது? அது வழிகோலுகிறது. அப்ப உள்ளத்துடைய பிரகாசத்தை தான் ரசூலுல்லாஹ் முதலாக கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா, இறைவா என் இதயத்தில், என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. அதே மாதிரி வஃபி பஸரி நூரா, வஃபி பஸரி நூரா, என் பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஃபி பஸரி என்றால் என்னது? என் பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஃபி சம்இ நூரா, என் செவியிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஅன் யமீனி நூரா, என் வலதில், என் வலப்பக்கம், என் வலப்பக்கத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஅன் யஸாரி நூரா, என் இடப்பக்கத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஃபௌகி நூரா, எனக்கு மேல் ஒளியை ஏற்படுத்துவாயாக. அதே மாதிரி வதஹ்தி நூரா, எனக்கு கீழ் ஒளியை ஏற்படுத்துவாயாக. அமாமி, எனக்கு முன்னால். வஹல்ஃபி, எனக்கு பின்னால். அமாமி நூரா, எனக்கு முன்னால் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஹல்ஃபி நூரா, எனக்கு பின்னால் ஒளியை ஏற்படுத்துவாயாக. அதே மாதிரி வஜ்அல்லி நூரா, வஜ்அல்லி நூரா, அப்ப எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயாக, எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயாக. திரும்ப வஜ்அல்லி நூரா. அப்ப பாருங்க எவ்வளவு இந்த துவா எவ்வளவு சிறந்த ஒரு துவாவாக இருக்கு. அதே மாதிரி இந்த துவால நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அடுத்தது வஃபி அசபி நூரா, இல்லைங்களா? வஃபி அசபி நூரா, என் நரம்பிலும், அப்படித்தானே? வஃபி அசபி நூரா, என் நரம்பில் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. வஃபி லஹ்மி நூரா, என் சதையிலும் பிரகாசத்தை ஒளி ஏற்படுத்துவாயாக. வஃபி தமி நூரா, என் இரத்தத்திலும் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. வஃபி ஷஅரி நூரா, என் ரோமத்திலும். வஃபி பஷரி நூரா, என் சருமத்திலும் ஒளி ஏற்படுத்துவாயாக. அது மாதிரி வஃபி நஃப்ஸி நூரா ஃபி லிசான் நூரா, என் மனம் மற்றும் நாவு ஆகியவற்றிலும் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. இப்படியாக சுப்ஹானல்லாஹ், அதாவது இந்த துஆ நாம் அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு செல்லும் போது ஓதக்கூடிய ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சொல்லும் போதே பிரகாசம் என்று தான் சொல்றாங்க. அஸ்ஸலாத்து நூருன், எப்படி சொல்றாங்க? தொழுகை என்பது பிரகாசமாகும் என்று சொன்னார்கள். தொழுகை என்பது பிரகாசம். இப்ப நாங்க இருள போகும்போது, இருள மஸ்ஜிதுக்கு செல்லும் போது நாம் அல்லாஹ்விடத்தில் பிரகாசத்தை கேட்கிறோம். அப்ப இந்த பிரகாசம், இந்த துஆல கேட்கக்கூடிய பிரகாசம் என்பது அந்த உடலுடைய உறுப்புகளுக்கு உரிய சக்தியையும் இது உள்ளடக்கும். அதே போன்று ஆன்மீக ரீதியான வழிகாட்டல், ஆன்மீக ரீதியான அந்த வழிகாட்டலையும் இது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உறுப்புகளுக்குரிய சக்தியையும் இது உள்ளடக்கிறது. அதே போன்று அந்த உறுப்புகளுக்குரிய வழிகாட்டல், அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் எதற்காக அல்லாஹ் படைத்தான், அந்த ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் எதற்காக படைத்தான், அந்த செயல்களை அந்த உறுப்புகள் செய்யும் போதுதான் என்ன, அந்த உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள உறுப்புகளாக இருக்கின்றன. அப்படிதான் இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நாம் என்ன செய்வோம்? ஜின்கள் மனிதர்களை கொண்டு நாம் நரகத்தை நிரப்புவோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அதை கொண்டு விளங்க மாட்டார். வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டார். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அதை கொண்டு செவியேற்க மாட்டார். அந்த உறுப்புகள் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை அங்க அவர்கள் செய்ய மாட்டார்கள். இல்லைங்களா? எனவே இந்த உறுப்புகள்ல பிரகாசம் என்பது அதற்குரிய வழிகாட்டல்கள், அதற்குரிய அந்த வழிகாட்டல்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் கேட்கிறோம். அல்லாஹ் என்ன செய், இந்த ஒவ்வொரு உறுப்பையும் பிரகாசமாக ஆக்குவாயாக, ஒளியாக ஆக்குவாயாக என்றால் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்படுவது. அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய பிரகாசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமல்லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அப்படி சொல்றான் அல்லாஹ், வமல்லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அல்லாஹ் யாருக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு பிரகாசம் இல்லை, அவன் இருள தான் தத்தளிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் பிரகாசத்தை, அந்த ஒளியை வழங்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம்
ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹ் என்றதா சொல்றான். யாருடைய அந்த உள்ளம் இஸ்லாத்துக்காக விரிவாக்கப்படுகிறதோ அது அல்லாஹுடைய நூர், ரப்புடைய பிரகாசத்தில் நின்றும் நூறில் நின்றும் உள்ளது, அவனது ஒளியில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே சுப்ஹானல்லாஹ், நாங்க பார்க்கிறோம் இந்த தொழுகையை பேணி தொழக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையுடைய நாளில் இந்த தொழுகையை பேணி தொழக்கூடியவர், தொழுகை உரிய முறையிலே பேணி பாதுகாத்து தொழுதவர்களுக்கு கானத் லஹு நூரன் வ நஜாதன் வ புர்ஹான், அந்த தொழுகை அவர்களுக்கு பிரகாசமாக, ஒளியாக, அவர்களுக்கு வெற்றியாக, அவர்களுக்கு ஆதாரமாக வரும். யார் இந்த தொழுகையை பேணவில்லையோ அவர்களுக்கு அது ஒளியாகவோ அது ஆதாரமாகவோ அதை போன்று வெற்றியாகவோ வரமாட்டார். எனவே சுப்ஹானல்லாஹ், நமக்கு இந்த ஒளி பிரகாசம் என்பது நமது வாழ்வில் எங்கெல்லாம் தேவைப்படும்? ஒரு ஹதீஸை நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதாவது இருளான நேரங்கள்ல மஸ்ஜிதுக்கு நடந்து சென்றவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு பிரகாசம், ஒளியை கொண்டு நன்மாராயம், அவர்களுக்கு நாளை மறுமையுடைய நாளில் முழுமையான பிரகாசத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் என்ற ஒரு செய்தி வருகிறது. எனவே நாங்க குர்ஆன்ல கூட ஒரு துஆவை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளில் மூமின்கள் எப்படி துஆ செய்வார்கள்? ரப்பனா அத்மிம் லனா நூரனா ஃபக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எமது ரப்பே, எமது இறைவனை என்ன செய்வாயாக? எமது பிரகாசத்தை நீ முழுமையாக்குவாயா. அத்மிம் லனா நூரனா, ரப்பனா அத்மிம் லனா நூரனா, இன்னும் எம்மை மன்னிப்பாயாக, நீ யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறாய். இந்த துஆவை மூமின்கள் எங்க கேட்பாங்க? மறுமையுடைய நாள்ல மூமின்கள் இந்த துஆவை எங்கிருந்து கேட்பாங்க என்பதை நாங்க பார்க்கும்போது தஃசீருடைய அறிஞர்கள் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை கொண்டு வருவார்கள். அதாவது ஹதீஸும் அஹ்மதில் ஒரு ஹதீஸும் இதுல இடம்பெறுகிறது. முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய பிரகாசம் அது பறிக்கப்படும், அந்த பிரகாசம் அவர்களுக்கு இல்லாமலாக்கப்படும். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுக்கு அந்த சிராத்தை அவர்கள் கடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அந்த பிரகாசம் அவர்களிடமிருந்து இல்லாமலாக்கப்படுகின்ற போது அவர்கள் மூமின்களிடம் என்ன சொல்வார்கள்? அவங்க சொல்லுவாங்க, உந்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், எப்படி சொல்லுவாங்க? நீ எங்களை பாருங்க, நாங்க உங்களோட பிரகாசத்தை கொண்டு நாங்களும் பிரகாசம் பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு மத்தியில் தடை ஏற்படுத்தப்படும், அவர்கள் நரகிலே வீழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அந்த உலகத்தில் இவ்வாறு மூமின்களை ஏளனப்படுத்திக் கொண்டிருந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் எவ்வாறு கேவலப்பட்டு போவார்கள், இழிவடைந்து போவார்கள். அப்ப அவ்வாறு மூமின்கள், அந்த முனாஃபிக்குகளுடைய பிரகாசம் அங்கு பறிக்கப்படும் போது, அவர்களுடைய அந்த பிரகாசம் அந்த பிரகாசம் ஒளியிழந்து போகின்ற போது, அது எடுக்கப்படுகின்ற போது, பறிக்கப்படும் போதுதான் மூமின்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எமது ரப்பே, எமது இறைவனை, எமது பிரகாசத்தை நீ முழுமையாக்குவாயாக, எம்மை மன்னிப்பாயாக, நீ யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். நமக்கு அந்த பிரகாசம் அங்கு தேவை. எதற்கு? நாம் அந்த சிராத்தை கடப்பதற்கு, வேகமாக சிராத்தை கடப்பதற்கு. அப்ப அவருடைய செயல்களுக்கு ஏற்பதான் அவர்களுக்கு பிரகாசம் அங்கு வழங்கப்படும், ஒளி வழங்கப்படும். அந்த ஒளியில் தான் அவங்க வேகமா என்ன செய்வாங்க? சிராத்தை கடப்பார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த பிரகாசம் என்பது நமது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு இந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள இந்த ஒளி பிரகாசம் நமக்கு தேவை, நமது உள்ளத்துக்கு தேவை, நமது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவை. அந்த பிரகாசத்தின் மூலம் தான் நாங்கள் என்ன செய்யறோம்? நேர் வழியிலே பயணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பிரகாசம் நமக்கு நமது கபருடைய வாழ்க்கையில் தேவை. கபூர் என்பது இருளானதாக இருக்கும். அந்த இருள் நிறைந்த கபருடைய மண்ணறையுடைய வாழ்வில் நமக்கு பிரகாசமாக ஒளியாக வரப்போவது நாம் செய்த அமல்கள் தான். நாம் இருளில் அல்லாஹுடைய மஸ்ஜிதை நோக்கி நாம் நடக்கிறோமா, தொழுகையை நோக்கி நாம் நடக்கின்றோமா, அந்த அவைகள் நமக்கு பிரகாசமாக இருக்கும். ரசூல் அங்க ஓதக்கூடிய துஆ பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு துஆவை நபி அவர்கள் ஓதினார்கள். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த நமக்கு பிரகாசம் எதன் மூலம் கிடைக்கும்? அமல்களின் மூலம் தான். அதனால அஸ்ஸலாத்து நூறுன்னாங்க, தொழுகை என்பது பிரகாசம் என்று சொன்னார்கள். அப்ப எங்கெல்லாம் நமக்கு அந்த ஒளி தேவைப்படுமோ அங்கெல்லாம் அந்த அமல்கள் தான் நமக்கு அந்த ஒளியை வழங்க போகிறது. அந்த அடிப்படையில இது ஒரு மிக அற்புதமான ஒரு துஆ, மிகச் சிறந்த ஒரு துஆ.
இந்த துஆவை நாம் என்ன செய்வது? ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு செல்லும் போது நாம் இந்த துஆவை ஓதியவர்களாக செல்வது. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ சம்இ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் யஸாரி நூரா وفوقي نورا وتحتي نورا وأمامي نورا وخلفي نورا واجعل لي نورا وفي عصبي نورا وفي لحمي نورا وفي دمي نورا وفي شعري نورا وفي بشري نورا وفي نفسي نورا وفي لساني نورا. இவ்வாறாக இந்த துஆவை நாம் என்ன செய்வது? நாம் ஓதிக்கொள்வது. ஓதியவர்களாக நாம் தொழுகைக்கு செல்வது. பெண்கள் தங்களுடைய வீடுகளில் தொழக்கூடியவங்களா இருந்தால் அவங்களோட தொழுகைக்குரிய இடத்துக்கு அவங்க வரும்போது இந்த துஆவை என்ன செய்யறது? அவங்க ஓதிக்கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்வது. இது தொடர்பாக நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கும்போது, அதாவது நீங்க ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நான் சொன்ன புகாரியுடைய ஹதீஸ் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு வணக்கத்தை பார்ப்பதற்காகவே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்யறாங்க? தனது சிறிய தாயார் அந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வந்து அவங்க தங்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கத்தை பார்க்கறதுக்காக. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ் இரவு வணக்கத்துக்கு என்ன செய்கிறார்கள்? எழுந்தார்கள். எழுந்து அவங்க உது செய்தார்கள். உது செய்து விட்டு அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தொழுகைக்கு முன்னால பல ரிவாயத்துகள், பல செய்திகள் வருகிறது. அவங்க அந்த ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் ஓதியது, அதெல்லாம் அந்த செய்தியில வருது. அதுல தொடர்ந்து வருது. அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் 13 ரக்காத்துகள் தொழுதார்கள். பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அந்த குரட்டை வரக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ், அந்த குரட்டை சத்தம் வர அளவுக்கு ரசூலுல்லாஹ் தூங்கினாங்க. தூங்கி விட்டு அதுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அவங்க அதான் சொன்னாங்க. அதான் சொன்னபோது ரசூலுல்லாஹ் எழுந்து தொழுதாங்க, உது செய்யல. ரசூலுல்லாஹ்வுடைய என்ன செய்யாது? அவங்களோட கண்கள் தூங்கினாலும் உள்ளம் தூங்காது என்பதை நாங்கள் ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். அப்ப எனவே அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வகான யகூலு ஃபீ துஆஇ, அவங்களோட துஆவில் இவ்வாறு கூறினார்கள் என்று இந்த துஆவை சொல்றாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில அப்புறம் அந்த அதானுக்கு பிலால் ரலியல்லாஹு அதான் சொல்றாங்க. அதான் சொன்ன பிறகு ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுகிறார்கள். தொழுத பிறகு அவங்களோட துஆவில் இதை சொன்னார்கள் என்று வருது இல்லைங்களா? சில ரிவாயத்துகள் மஸ்ஜிதுக்கு செல்லும் போது என்றும் அந்த ரிவாயத்துகள் இடம்பெறுகின்றன. அப்ப எனவே இவ்வாறாக இந்த துஆவை நாம் என்ன செய்வது? நாம் ஓதிக்கொள்ளுதல். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா என்று அதில் சில வார்த்தை மாற்றங்களோடும் வரும். சில வார்த்தை மாற்றங்களோடு பாடமாக்குதான் நீங்க அந்த முறையில் என்ன செய்யலாம்? அந்த துஆவை நீங்கள் மனனமிட்டுக் கொள்ளலாம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப நாங்க இந்த துஆவுடைய தொடர்ல நாங்க இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறோம்? சுமார் ஒரு 66 துஆக்கள் 66 துஆக்கள் வரை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அந்த துஆக்கள்ல வந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? நாம் இன்னொரு வகுப்பில் தனியாக நாம் அனைத்து துஆக்களையும் மீட்டிக்கொள்வோம் என்று கூறி இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.